வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல. ஆனா போதுமான கால அவகாசம் தராம இதை அவசரமாக செய்கிறது சரியா இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. போலி வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படுவதற்கு முன்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்படும். இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என உச்சநீதிமன்றத்திலேயே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியல்ல பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். SIR என்பது இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம் மாறியவர்கள், இரட்டை பெயர்கள் போன்றவர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் தூய்மையான பணி என தேர்தல் ஆணையம் பலமுறை விளக்கம் அளித்தும் தனது சுய லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் இவ்வாறு கூறுவதை ஏற்க முடியாது. இப்படி கூறிய பின் தான் பீகார் தேர்தலில் பப்புவிற்கு விழுந்த அடிசத்தம் இங்கு வரை கேட்டது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. கண்ணாடி சார் அது.